கவனிமா. அதில் சித்ரா என்பவர் தன்னிடம் ரூபாய் 150 வைத்துள்ளார். அவர் 225 மதிப்புள்ள ஒரு கைப்பையை வாங்க நினைத்தால் அவர் தோழியிடம் கடன் பெற வேண்டிய தொகை எவ்வளவு? இந்த கணக்கை உங்களுக்கு செய்து காட்ட போகிறாங்க. இந்த கணக்கை உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் செய்து காட்ட போகிறாங்க. செய்து காட்டினா உங்களுக்கு நல்ல டக்குன்னு மெமரி ஆகுதா? நிறைய சமயம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல கிளாப் கொடுத்து ஆரம்பிச்சோம். என்ன சித்ரா, என்ன வேணும்? நான் பேக் வாங்க கடைக்கு போகிறேன், கொஞ்சம் காசு தான் தாயே. சரி இருமா, எடுத்துட்டு வரேன். இருடி வரேன். இந்தம்மா, இது 150 ரூபா தான் இருக்கு. 150 ரூபா தானா? ஆமாம்மா, இது 150 ரூபா தான் இருக்கு. இதை வச்சு நீ எப்படியாவது வாங்கிக்குமா? சரிம்மா. சரி, நான் கோயிலுக்கு போகணும், சீக்கிரமா வந்துருமா? சரி. என்னம்மா தனியாவா போற? இல்லைம்மா, ஃப்ரெண்டு கூட போகிறேம்மா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாம்மா. ஏய், என்னடி பண்ற? கேம் விளையாடிட்டு இருக்கேன். ஏய், வாடி கடைக்கு போலாம். நான் கேம் விளையாடணும், நான் வர மாட்டேன் போடி. ஏய், வாடி ஐஸ்லாம் வாங்கி தரேன். ஐஸா? இரு போன் டெஸ்ட். எந்த கடைக்கு போறது? இந்த கடைக்கு போனா இங்க ஒரு கடை இருக்கு. சரி வா போலாம். வாங்க வாங்க, என்ன பேக் வேணும்? இந்த மாதிரி பேக் வேணுமா? இல்ல இல்ல, ஹேண்ட் பேக் வேணும். ஹேண்ட் பேக்காமா? இந்தாங்கம்மா, 225 ரூபாமா அந்த பேக். இதுங்க என்கிட்ட காசு குறையுதுடி. எவ்வளோ குறையுது? 250 ரூபா வச்சிருக்கியா? 75. பேக் எவ்வளோ? 225 ரூபாமா. அப்போ உங்ககிட்ட 75 ரூபாய் குறையுதா? இல்லை வச்சுக்கோ. என்னங்கம்மா? சரி, கவர் தாங்க. கவர்மா? இது மாதிரிலாம் ஃப்ரெண்டுக்கு கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? உனக்கு அந்த ஃப்ரெண்டுக்கு நல்லா கிடைச்சிருக்குமா? 100, 50, 200, 5, 225 ரூபா கரெக்டாக இருக்குமா? போகலாம்.